अब ये जंतर मंतर प्रोटेस्ट साइट पर जो एंट्री के पहले जो बैरिकेडिंग लगाई गई है, जो नई लगाई गई है, इसकी ऊंचाई ये 8 फीट है। வணக்கம். ஜென்சியின் போராட்டம் மீண்டும் வெடிக்கப் போகிறது. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மீண்டும் ரோட்டில் வரப்போறார்கள். இந்த நாட்டு பிரதமர் நரேந்திர மோடியாக இருக்கட்டும், அல்ல ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவாக, எங்க இந்த இரண்டு நபர்கள் எதற்காக பார்லிமெண்ட் வளாகத்திற்கு வந்தால் கூட பார்லிமெண்டிற்குள் வர தைரியம் இல்லாமல் இருக்கிறார்கள்? இந்த படத்தை பாருங்கள். ராஜ்நாத் சிங்க்கு அருகே இருக்கக்கூடிய 2 சேர்களுமே எம்டியாக இருக்கிறது. காரணம், இந்த நாட்டு மக்களை சந்திக்க முடியவில்லை, இந்த நாட்டு பார்லிமெண்டை சந்திக்க முடியவில்லை. ஆனால் இந்த நாட்டு மாணவர்கள் மீது அத்துமீறி அவர்களை அடக்கி வாசிக்கக்கூடிய ஒரு முயற்சியில் குஜராத் லாபி இறங்கியது. குஜராத் லாபி மீது எந்த அளவில் இந்த நாட்டு மாணவர்கள் கொந்தளித்தார்கள், அவர்களை அடக்குவதற்காக குண்டர்களை இறக்கி பார்த்தார்கள், டிவி மீடியா கோதி மீடியாவை இறக்கி பார்த்தார்கள், போலீஸை ஏவி விட்ட பார்த்தார்கள். ஆனால் இன்னைக்கு இதே பதற்றத்தை நீங்க பார்த்தீர்கள்னா இந்த வீடியோவை பாருங்க. அஜித் அஞ்சும் அவர்கள் இதே ஜந்தர் மந்தருக்கு போய் எடுத்து காட்டிய புதிய வீடியோ. இந்த வீடியோவில் நீங்க பார்த்தீர்கள்னா எந்த பேரிகேட் 4 அடி இருக்குமோ, இன்னைக்கு ஜந்தர் மந்தரில் மாடிஃபை செய்து இந்த பேரிகேடிங்களை 6 அடி 7 அடி உயரத்தில் 8 அடி உயரத்தில் உயர்த்தி இருக்கிறார்கள். ஒரு பேரிகேடிங் இன்னொரு பேரிகேடிங் உடன் அப்படியே வெல்டிங் வைத்து தைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இதற்கு மேல் ஜந்தர் மந்தரில் ஒரு கூட்டம் வந்தால் அதை எப்படி டாக்கல் செய்யலாம் என்கிற முயற்சியில் குஜராத் லாபி இறங்கிவிட்டது. அஜித் அஞ்சும் அவர்களுடைய இந்த ப்ரோமோவை, இந்த வீடியோவை பாருங்கள். अब ये जंतर मंतर प्रोटेस्ट साइट पर जो एंट्री के पहले जो बैरिकेडिंग लगाई गई है, जो नई लगाई गई है, इसकी ऊंचाई ये 8 फीट है। पहले यहाँ 4.5 फीट की थी। मतलब इतना ऊंचा कर दिया गया है कि कोई चाहे कि इसको फांद कर जाए तो फांद कर नहीं जा सकता है। ये इंतजाम नए सिरे से किए। कब लगा है सर? ये कब लगा ऊंचा वाला? ये अभी थोड़े दिन में भी कलर पेंट चल रहा है इसका। बट ये ऊंचा वाला तो पहले नहीं था 25 तक, उसके बाद लगा। हाँ, ये भी था, कहीं और था, यहाँ तो नहीं था सर। हम लोग तो रोज आ रहे थे। और ये जैसे ही अंदर आएंगे तो एक लेयर वो है और दूसरा जैसे ये सब जगह देखिए वेल्डिंग किया गया है। ये जोड़ा जा रहा है, लगातार वेल्डिंग किया जा रहा है, मल्टी लेयर बनाया जा रहा है ताकि ये अलग से खिसके नहीं, इसको खिसका ना सके। ये वेल्डिंग किया गया, सब पक्का किया जा रहा है। दरअसल इधर भी घेर दिया गया कि ताकि इधर से भी कोई दाखिल ना हो सके। यहाँ भी वेल्डिंग कर दिया गया। तो सब जगह चारों तरफ से इस प्रोटेस्ट साइट को இது ஒரு முயற்சி என்றால், இன்னொரு பக்கம் காக்ரோச் ஜனதா பார்ட்டியில் இருக்கக்கூடிய டாப் லீடர்ஷிப்பை அதை உடைக்கணும். எப்படி ஆம் ஆத்மி கட்சி உடைத்தார்கள், எப்படி டிஎம்சி உடைத்தார்களோ, எப்படி சிவசேனாவை உடைத்தார்களோ, அதே போன்று காக்ரோச் ஜனதா பார்ட்டியையும் உடைத்து விடலாம் என்கிற இந்த முயற்சியை பிஜேபி எடுத்து. டாப் லீடர்ஷிப் ஆஃப் காக்ரோச் ஜனதா பார்ட்டி இவர்களுக்கு ஓபன் த்ரெட், ஓபன் மிரட்டல் கொடுத்து வருகிறது பிஜேபி. பிஜேபியில் இணைந்து விடுங்கள். உங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றணும் என்றால், உங்களுடைய எதிர்காலத்தை காப்பாற்றணும் என்றால் பிஜேபியுடன் இணைந்து விடுங்கள். இது மிக ஓபனாக பிஜேபியில் இருக்கக்கூடிய நபர்கள் காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் அந்த டாப் லீடர்ஷிப் கொடுக்கக்கூடிய இந்த மிரட்டல். காக்ரோச் ஜனதா பார்ட்டி எப்படி ஜூலை 20ஆம் தேதி ஒட்டுமொத்த பார்லிமெண்ட், ஒட்டுமொத்த டெல்லியை ஸ்தம்பிக்க வைத்ததோ, அதே காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய ஃபவுண்டர் அபிஜித் தீப்கே அவரை நேரடியாக மிரட்டுகிறார். இதை நான் கூறவில்லை, அபிஜித் தீப்கேவே இந்த एक्सपोजर செய்திருக்கிறார். நீங்களே கேளு. धमकियां बहुत मिली कि बीजेपी में आ जाओ, अच्छा रहेगा तुम्हारे लिए, तुम्हारे परिवार के लिए। तो मुझे तो मतलब बहुत शर्म आती है कि इतने बड़े प्रधानमंत्री, इतने बड़े अमित शाह, उनके पोते की उम्र का मैं हूँ, उनके पोते की उम्र के बच्चों को इस तरह की धमकियां देते हैं। मतलब क्या फायदा तुम्हारे इतने बड़े प्रधानमंत्री या गृह मंत्री होने का, अगर तुम्हें बच्चों को इस तरह की धमकियां
देनी पड़ती है। and I feel proud of this boy. எந்த அளவில் மற்ற நபர்கள் பிஜேபி முன்பு மண்டி போடுகிறார்களோ மன்னிப்பு கேட்கிறார்களோ அந்த இடத்தில் இந்த நபர் இந்த ஜென்சி அடங்கவில்லை. இந்த ஜென்சி மக்களுக்கு முன்பு வந்து பிஜேபி எப்படி மிரட்டுகிறது என்கிற விஷயத்தை எடுத்துக்காட்டு. இந்த ஜென்சியை மடக்கிவிடலாம் என்று நரேந்திர மோடி குஜராத் லாபி எடுத்து பார்த்ததோ அதே குஜராத் லாபிக்கு எதிராக இந்த நபர் இதை எப்படி நீங்க சீண்டலாம், எப்படி என்னை சீண்டலாம், எப்படி என்னை தொடலாம் என்கிற அந்த கோபத்தை எடுத்து காட்டியிருக்கிறார். கேளுங்க. गुस्सा बहुत ज्यादा है लोगों में और जरूरत पड़ी तो ये आंदोलन फिर होगा और जो पिछला हुआ उससे भी बड़ा आंदोलन होगा. இந்த கோபம் எதற்காக? அபிஜித் தீப்கே கொடுத்த இன்னொரு ஸ்டேட்மெண்ட். எந்த ப்ராமிஸை நீங்க செய்தீர்களோ, நட்டா அவர்கள் கேமராவுக்கு முன்பு வந்து இந்த ப்ராமிஸை செய்தாரோ இதற்கு மேல் எந்த மாணவர் மீதும் வழக்கு போடாது, எந்த வழக்குகளை நாங்க போட்டோமோ அதையும் நாங்க வாபஸ் வாங்கி விடுவோம், போராட்ட களத்தில் வந்த எந்த மாணவரையும் நாங்க தொடக்கூட மாட்டோம் என்று கூறினீர்கள். ஆனால் நடக்கிறது. எந்த ஜேபி நட்டா இந்த ப்ராமிசஸ்கள் கொடுத்தாரோ அதற்கு எதிராக உத்தரப்பிரதேஷ் என்ன, டெல்லி என்ன, பீகார் என்ன, அங்க இருக்கக்கூடிய மாணவர்களை ஃபேஸ் ரெகக்னைசேஷன் அந்த சாஃப்ட்வேரை வைத்து பட்ட பகல்ல போலீசார்கள் அந்த மாணவர்களை தூக்கக்கூடிய வேலையை பார்க்க தொடங்கிவிட்டார்கள். மாணவர்கள் மீது வழக்குகள் பாய தொடங்கி. இன்னொரு பக்கம் சோனம் வாங்சு, குஜராத் லாபி சோனம் வாங்சு எப்படி முடக்கினார்கள் என்கிற விஷயத்தை நீங்க பார்த்தீர்கள். ஜேபி நட்டா மற்றும் ஜிதேந்தர் சிங் இந்த 2 யூனியன் மினிஸ்டர்களையுமே வாங்சு அவர்களை சந்திப்பதற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி மருத்துவமனையிலேயே ஒரு டீல் போடப்பட்டது. சோனம் வாங்சு மற்றும் அவருடைய மனைவியான கீதாஞ்சலி 2 பேருமே இன்னைக்கு நீங்க பார்த்தீர்கள்னா அரசாங்கத்திற்கு சாதகமாக ட்வீட்களை போட தொடங்கிட்டாங்க. இப்ப எந்த விதமான டீல் அங்க நடந்தது? குஜராத் லாபி நட்டாவை வைத்து ஜிதேந்திர சிங்கை வைத்து எப்படி மிரட்டினார்கள்? எந்த மிக முக்கியமான கோரிக்கை தர்மேந்திர பிரதானை நீக்குவதற்கான கோரிக்கை இருந்ததோ சோனம் வாங்சுக்கு புரிய வைத்த விஷயம், உங்களுடைய 2 கோரிக்கைகளை நாங்க எடுத்துக்கிறோம். இந்த தர்மேந்திர பிரதானோட ரெசிக்னேஷனுக்கான கோரிக்கையை நீங்க உடனடியாக நீங்க பார்த்தீர்கள்னா சோனம் வாங்சு மேதாந்தா மருத்துவமனையில் இருந்து கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்ல தர்மேந்திர பிரதானுடைய பெயரை கூட அவர். அதே முறையில் அபிஜித் தீப்கே, சௌரப் தாஸ் இது போன்ற இளைஞர்களையும் நாங்கள் மிரட்டிவிடலாம் என்ற அந்த கணக்கை போட்டுதான் அவர்களை மிரட்டக்கூடிய வேலையை பார்த்தார்கள். ஆனால் அந்த இடத்துல குஜராத் லாபியுடைய அந்த சதித்திட்டம் அப்படியே தலைகீழாக மாறி அபிஜித் தீப்கே, சௌரப் தாஸ், காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவர்கள் எடுத்து வைத்த மிக முக்கியமான விஷயம், we will not come down. எங்களுடைய முதல் கோரிக்கை தர்மேந்திர பிரதானுடைய ரெசிக்னேஷன், அதற்கு கீழே நாங்கள் எதுக்குமே பேச மாட்டோம். குஜராத் லாபி நரேந்திர மோடி அமித்ஷா எப்படியாவது தர்மேந்திர பிரதானுடைய ரெசிக்னேஷனை தடுத்து நிறுத்திவிடலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் அது தடுத்து நிறுத்த முடியாது. இதற்கான காரணம் அப்போ உண்மையிலேயே பிஜேபி பிளாக்மெயில் செய்ய தொடங்கி காக்ரோச் ஜனதா பார்ட்டியை பிளாக்மெயில் செய்கிறார்களா, மற்ற நபர்களை பிளாக்மெயில் செய்கிறார்களா என்று நீங்க பார்த்தீர்கள்னா நிச்சயமாக பாரதிய ஜனதா பார்ட்டி இன்னைக்கு நேரத்தில் பிளாக்மெயில் செய்கிறது. ஆனால் பிளாக்மெயில் செய்வதை தாண்டி அவர்கள் இந்த நாட்டு மக்களை 3 விதமாக பிரித்து பார்த்து, 1 ஜென்ஸ் ஜி இந்த இளைஞர்கள் மற்றும் எல்டர்ஸ் முதியோர்கள், இவர்களை ஒரு செக்ஷனில் நீங்க வைத்து, 2வது பணம் இருக்கக்கூடிய நபர்கள், பணம் இல்லாத நபர்கள், இவர்களை ஒரு கேட்டகரியில் நீங்க, 3வது இடி, சிபிஐ, ஐடி வழக்குகள் இருக்கக்கூடிய நபர்கள், அவர்களை எப்படியாவது முடக்கலாம் என்று நினைக்கக்கூடிய நபர்கள், இவர்களை ஒரு பக்கத்தில் வைத்தால் மட்டும்தான் இந்த பிளாக்மெயிலை உங்களால் புரிந்துக்கணும். சோனம் வாங்சு நிச்சயமாக 59-60 வயதாயிருச்சு, வயதாகி கொண்டிருக்கு. அவர் கையில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், யூனிவர்சிட்டி இது போன்ற விஷயம் எசெட்ஸ் இருக்கு. அப்போ சோனம் வாங்சு கடைசி காலகட்டத்தில் எதற்கு இந்த பிரச்சனை, சரி அரசாங்கத்திற்கு கொஞ்சம் ஒத்துழைச்சு போதும் அவர் பார்க்க. ஏன்னா இப்பதான் சமீபத்தில் ஒரு 6 மாதம் ஒரு சிறையில் இருக்கு. பட் அபிஜித் தீப்கே, சௌரப் தாஸ் இவர்களுக்கு அந்த கண்டிஷனா கிடையாது. இவர்களிடம் அசெட் கிடையாது. சோனம் வாங்சு போன்று வயதுமாகவில்லை. அப்ப இந்த இளைஞர்கள் பயப்பட மாட்டார், அஞ்ச மாட்டார். ஜெயபிரகாஷ் நாராயணோடைய அந்த போராட்டம் இது போய் ஹிஸ்டரியை வழி
திரட்டி பார்த்தீர்கள் உங்களுக்கு தெரிய வரும். அங்க வந்த மாணவர்கள் அவர்களுடைய நிலையும் இப்படிதான் இருந்தது. இழக்கிறதுக்கு எதுவுமே கொடுக்கறதுக்கு எதுவுமே கிடையாது. ஜெயபிரகாஷ் நாராயணம் அப்படிதான். ஆனால் இன்னைக்கு அதே இடத்தில் அபிஜித் தீப்கே, சௌரப் தாஸ் போன்ற நபர்கள் வந்திருக்கிறார்கள். அதனால்தான் பாரதிய ஜனதா பார்ட்டி அவர்களால் எதுவுமே செய்ய முடியவில்லை. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி இந்த விஷயத்தை மிக பெரிய அளவில் எடுத்து வைக்க தொடங்கிவிட்டார். அமித்ஷா ஹேஸ் டு கோ, அமித்ஷா ஹேஸ் டு ரிசைன் என்கிறது. இன்னைக்கு பார்லிமெண்ட் வளாகத்தில் ஒரு நாடகம் நடத்தப்பட்டது. பப்பு யாதவ், எம்பி பப்பு யாதவ் ஒரு பண்டிதர் போன்று வேடமிட்டு ராகுல் காந்தி அவரோட ஒண்டியல்ல பணத்தை போட்டு எப்படி ராமர் கோவில் அந்த ஒண்டியலை திருடினார்கள் என்கிற அந்த விஷயம், அதுக்கப்புறம் அவரை பிடிச்சி அடிக்கிற மாதிரி ஒரு நாடகம், ஒரு கூத்து நடக்கும். ஸோ ஒவ்வொரு இடத்திலும் நரேந்திர மோடி அமித்ஷாவை எக்ஸ்போஸ் செய்யக்கூடிய வேலையை பார்லிமெண்ட்லேயே செய்ய தொடங்கி விட்டார்கள். இதுதான் இந்த நாட்டு ஜனநாயகத்துடைய இன்னொரு உண்மையான முகம். இந்த வீடியோவை Now I'll come back to Abhijit Deepke and Saurabh Das. ED cases, CBI cases, இதெல்லாம் இவர்கள் மீது போட முடியுமா? முடியாது. ஏன்னா அபிஜித் தீப்கே ஒரு பாஸ்டனில் படித்து அங்கே வேலை பார்க்கக்கூடியது. ஆனால் இதே இடத்துல இன்னொரு நபரை நான் உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்க பார்க்கிறேன். அதாவது அண்ணா ஹசாரே. அண்ணா ஹசாரே அவர் போராட்டத்திலிருந்து வித்ட்ரா பண்ண உடனே 10-12 ஆண்டுகள் பிடித்தது மக்களுக்கு இன்னொரு முறை அந்த போராட்டத்தின் மீது நம்பிக்கை வைப்பதற்காக. அபிஜித் தீப்கே அந்த நம்பிக்கையை சேர்த்திருக்கிறார். அபிஜித் தீப்கேயையும் பிஜேபி விலை கொடுத்து வாங்கிவிட்டால் அடுத்து இன்னொரு அபிஜித் தீப்கே, அடுத்து இன்னொரு அண்ணா ஹசாரே, அடுத்து இன்னொரு போராட்டத்தை தொடங்குவதற்காக அல்ல அந்த நபர்கள் மீது நம்பிக்கை வைப்பதற்காக ஆட்கள் கிடையாது. இதே இடத்தை தான் இன்னைக்கு அபிஜித் தீப்கே புரிந்திருக்கிறார், சௌரப் தாஸ் போன்ற நபர்கள் புரிந்திருக்கிறார்கள். அதாவது இடி சிபிஐயை வைத்து இவர்களை மிரட்ட முடியவில்லை, பணம் கொடுத்து இவர்களை மிரட்ட முடியவில்லை. ஆனால் ஒரு சமயம் பணத்திற்கு ஆசைப்பட்டு இவர்கள் மாறினால் அடுத்த போராட்டத்திற்கு வேற யார் வருவார்? நிச்சயமாக வருவார்கள். ஏராளமான நபர்கள் இன்னைக்கு அந்த கோபத்தில் கொந்தளித்து தப்பித்தவறி அபிஜித் தீப்கே போன்ற நபர்கள் பிஜேபி பக்கம் சாய்ந்து விட்டாலே அவர்களுடைய நிலை முற்றிலும் மாறி. இதே போன்றுதான் இன்னொரு நபர் ஹர்தீப் பட்டேல். ஹர்தீப் பட்டேல் அவருடைய ஒரு மிகப்பெரிய போராட்டம், பட்டேல் சமுதாயத்திற்காக அந்த போராட்டம். பிரைம் மினிஸ்டர் மோடியிலிருந்து அப்ப இருந்த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் குஜராத் ஆனந்திபென் பட்டேல் அவருடைய சீட்டு வரை கிழிந்தது. அந்த அளவில் ஒரு மிகப்பெரிய மாபெரும் போராட்டம். ஹார்திக் பட்டேல் ஒரு ஜென்சி ஃபேஸாக வெளிவந்தார். ஆனால் பிளாக்மெயில் செய்ய பிஜேபியை பொறுத்தவரையில் 2 விஷயத்தில் அவர்கள் பிடிப்பார்கள். ஒன்று இடி, இன்னொன்று சிடி. யாரை இடியால் முடக்க முடியவில்லையோ அவர்களை சிடியை வைத்து முடக்க பார்ப்பார்கள். அதே போன்ற ஒரு சிடி தான் ஹார்திக் பட்டேலை வைத்து வெளிவந்தது. அந்த சிடியை வைத்து பிளாக்மெயில் செய்தார்கள். கடைசியில் நீங்க பார்த்தீர்கள்னா ஹார்திக் பட்டேல் ஜாயின் பிஜேபி. அதுக்கப்புறம் என்ன, ஒட்டுமொத்த அந்த பட்டேல் சமுதாய போராட்டமே முடிந்து விட்டது. எந்த விதமான போராட்டமும் அதற்கப்புறம் வெடிக்கும். இந்த இடத்தில் நட்டா அவர்கள் ஒரு கேரண்டியை கொடுத்தார். எந்த வழக்குகள் மாணவர்கள் மீது போடப்பட்டது, எந்த விதமான கஸ்டடியையும் மாணவர்களை நாங்க எடுக்க மாட்டோம், எந்த குழந்தையும் நாங்க மிரட்ட மாட்டோம், பிரச்சனை கொடுக்க மாட்டோம். ஆனால் உண்மையில நீங்க பார்த்தீங்கன்னா அலகாபாத், பிரயாக்ராஜ்ல இருந்து தொடங்கி பீகார்ல இருந்து தொடங்கி நோய்டா, டெல்லி, இது போன்ற ஏராளமான இடங்கள்ல மாணவர்களை ஐடென்டிஃபை செய்கிறார். போலீசார்கள் அவர்கள் மீது வழக்கு போடுகிறது. இன்னொரு பக்கம் குண்டர்கள் இது போன்ற மாணவர்கள் வீட்டுக்கு போய் அவர்களை அடித்து உதைத்து அவர்களுடைய பெற்றோர்களை மிரட்டி அவர்களை செல்ஃபி வீடியோக்களை போட்டு இந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர் மோடியை பற்றி பேசியது தப்பு, இந்த நாட்டு அரசாங்கத்தை பற்றி பேசியது தப்பு என்கிற அந்த விஷயத்தை எடுத்து வைக்கிறார்கள். இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீங்கன்னா சாணக்கியர் கையில் பிஎஸ்எஃப் இருக்கு, ஆர்ஏஎஃப் இருக்கு, சிஆர்பிஎஃப் இருக்கு, இல்ல டெல்லி போலீஸ் இருக்கு என்று பல்வேறு நபர்கள் நம்பி வருகிறார். இந்த முறையும் அடைக்க வருகிறார். ஆனால் இந்த முறை
மீண்டும் போராட்டம் வெடித்தது என்றால் எந்த அமைப்புமே உதவ வராது. சாணக்கியருடைய சாணக்கியத்தனம் ஏற்கனவே ஃபெயில் ஆகிவிட்டது. தொடக்கத்திலே நான் அந்த காட்டிய இந்த படம். பார்லிமெண்ட்டுக்குள் காலடி கூட எடுத்து வைக்க முடியாம பயந்திருக்கிறார் அமித்ஷா. காரணம் என்ன? பெலட் குண்டுகள் டெல்லியில் பாய்ந்தது. அப்போ பெலட் குண்டு என்றால் அது குண்டு கிடையாதா? துப்பாக்கி தோட்டா கிடையாதா? எப்படி பார்லிமெண்ட்ல இருந்து பிஜேபியினர்கள் வெட்கமே இல்லாமல் போய் பேசி வருகிறார்கள். எந்த விதமான குண்டும் எந்த விதமான துப்பாக்கி சூடும் அங்க நடக்கவில்லை. அப்போ பீகாரில் நடந்த AK-47 அது என்ன? டாக்குமெண்டட் ரிப்போர்ட்ஸ் இருக்கா இல்லையா? டெல்லி பார்லிமெண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல ரெக்கார்டு இருக்கா இல்லையா? RML ராம் மனோகர் லோகியா ஹாஸ்பிட்டலுடைய அந்த ஸ்லிப் இருக்கா இல்லையா? இந்த மாதிரி இட்ஸ் அ கன் ஷாட் என்று. இந்த கூட்டத்திற்கு தான் ஆபரேஷன் சிந்தூரின் போது 6 நபர்கள் வீரமரணம் அடைந்தார்கள். அதை கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே. ராஜ்நாத் சிங் வெட்கமே இல்லாமல் ஒரு உயிர் கூட பிரியவில்லை என்று கூறினார். இப்போ வெளிவந்த ரிப்போர்ட் 6 ராணுவ வீரர்கள். அது 6 தானா 60 என்று அதுவும் தெரியாது. 6 இப்போ வெளில வந்து. ஜஸ்ட் இமேஜின் எந்த விதமான அரசாங்கத்தை நாம் பார்த்து வருகிறோம். அப்போ அடுத்து ஒரு ஜென்சி போராட்டம் வெடித்தது என்றால் இந்த போராட்டத்தை யாராலுமே அடக்க முடியாது. இந்த போராட்டம் இந்த அரசாங்கத்தை முற்றிலும் கவர்த்துட்டு தான் வெளியே வரும். இஃப் ஐ வாஸ் அன் அட்வைசர் ஆஃப் பிஜேபி, நான் பிஜேபியோட அட்வைசராக இருந்திருந்தால் அவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஆலோசனை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நரேந்திர மோடி should come out and say sorry. நீங்க ராகுல் காந்தியிடம் மன்னிப்பு கேட்க தேவையில்லை. ஆப்போசிஷன் லீடரிடம் மன்னிப்பு இல்லாமல் கேட்க தேவையில்லை. எந்த எதிர்கட்சி தலைவருக்கும் நீங்க மன்னிப்பு கேட்க தேவையில்லை. ஆனால் மாணவர்கள் மீது நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். மாணவர்களிடம் போய் நீங்க மன்னிப்பு கேட்க. அங்க நடந்த அத்துமீறல் இது ஒரு தவறு. அதற்கான என்னென்ன காம்பன்சேஷன் செய்ய முடியும் அதை நாங்க செய்ய தயாராக இருக்கோம். அதாவது மாணவர்களை நீங்க கான்ஃபிடன்ஸ்ல எடுக்காத வரை இந்த கோபத்தை உங்களால் அடக்கவே முடியாது. நீங்க நினைக்கலாம் இந்த மாதிரி குண்டர்களை வீட்டுக்கு அனுப்பினா இவர்கள் மறுபடியும் வரமாட்டார்கள். இந்த முறை அவர்கள் வரும்போது உங்களுடைய இந்த குண்டர் கூட்டம் எங்க ஓடி ஒழிய போகிறது என்று நீ பார்க்க வேண்டும். ஒளிவதற்கு கூட அவர்களுக்கு இடம் கிடைக்கும். எந்த போலீஸை வைத்து நீங்க மாணவர்கள் மீது வழக்குகளை போட்டு வருகிறீர்களோ அந்த மாணவர்களும் அந்த இளைஞர்களும் இன்னைக்கு படுகோபத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து விடாது. இந்த வீடியோவை நிச்சயமாக முடக்கி விடுவார்கள். காரணம் இந்த அளவில் நாங்கள் கேள்விகளை எழுப்புவோம். இந்த வீடியோவை காப்பாற்றுவதற்காக பல்வேறு நபர்களை எடுத்துச் செல்வதற்காக நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள். முதலில் நீங்க எந்த கிராமத்தில், எந்த நாட்டில், எந்த ஸ்டேட்ல இருந்து இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அதை நீங்க எழுதியுங்க. காரணம் நான் எங்களோட வீடியோ எங்கெல்லாம் போயிருக்கிறது என்கிற அந்த விஷயம் எங்களுக்கு தெரியும். 2வது லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, தட்டுங்க. ஒரு சில நொடிகள் தான். உங்களுடைய கேள்விகள், கருத்துக்கள் கமெண்டில் மிக முக்கியமானது. அதையும் நீங்க எழுதி விடுங்க. அருகே ஒரு QR கோடை நீங்க பார்க்கிறீர்கள். இதை நீங்க தட்டி உங்களால் முடிந்த உதவி இந்த சேனலுக்கு தெரிவிக்கலாம். காரணம் எங்களை தொடர்ந்து பொருளாதார ரீதியாகவும் முடக்கி வருகிறார்கள். நன்றி. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.